வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பவளமல்லி அத்தியாயம் 5. நடந்து போன நிகழ்ச்சிகள் அனைத்தும் கதை போல தொடர்ந்து மனக்கண்மண் விரிய தாயின் காதுகளில் விழாவண்ணம் அழுகையை அடக்கி கொண்டு ஊமையாக கண்ணீர் வடித்து சோர்ந்து போனாள் ஊர்வசி. மறுநாள் காலை காஃபி பலகாரத்திற்கு பின்னர் பாத்திரங்களை தேய்த்து கழுவிவிட்டு தன் குளியலை வேகமாக முடித்து கொண்டு பகல் உணவு தயாரிக்க சமையல் அறைக்குள் புகுந்தாள். அலமாரி தட்டுகளில் வரிசையாக வைத்திருந்த தகர டப்பாக்களை எடுத்து ஆராய்ந்த போது பகீரென்று வயிற்றை பயம் கவ்வியது. காலியாகும் நிலையில் இருந்த வீட்டு சாமான்கள் இருந்த டப்பாக்களை வீதியுடன் பார்த்தாள். பானை அடியில் கிடந்த அரிசியை வைத்து கொண்டு இன்னும் 4 நாள் ஓட்ட முடியும். அதற்கு பின் கஞ்சியாவது ஊற்றி அவர்களை காப்பாற்றுவியா? அண்ணன் செந்தில் எங்கிருந்தோ அவளை கேட்பது போன்ற பிரமையில் அவள் மிரண்டு போனாள். பட்டினியை கூட 2 நாள் பொறுத்து கொண்டு விடலாம். வீட்டின் மீது அண்ணன் வாங்கிய கடன் தொகையின் வட்டியை கேட்டு அந்த கடைக்காரர் நெருக்க தொடங்கினால் திகில் மேல் திகிலாய் நெஞ்சுக்குள் வருங்காலம் நெருப்பை கொட்ட அவள் கிளி பிடித்து போய் மெல்ல அரிசி பானைக்குள் கையை விட்டு அன்றைய சாப்பாட்டுக்கு வேண்டிய அரிசியை அள்ளி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொண்டாள். அந்த சமயம் வாயிலில் போஸ்ட் என்ற குரல் கேட்டது. பாத்திரத்தை கீழே வைத்துவிட்டு பரபரப்புடன் ஓடினாள். தபால்காரர் தந்த தடிமனான கடித உரையை அவசரமாக பிரித்தாள். பத்மாவதி அத்தை எழுதியிருந்தாள். கருமேகத்தின் விளிம்பில் வெள்ளி கோடியிடம் வெளிச்சம் போல துன்பங்களின் நடுவே சில சமயம் நமக்கு நல்ல காரியங்களும் நடப்பதுண்டு. நீ முன்பு அனுப்பிவிட்டு போயிருந்த வேலை விண்ணப்பங்களுக்கு இப்பொழுதுதான் பதில் வந்திருக்கிறது. 3 கம்பெனிகளிலிருந்து அடுத்தடுத்து உனக்கு எங்கள் வீட்டு முகவரிக்கு கடிதங்கள் வந்தன. வேலை பற்றிய சங்கதி உடனடியாக உனக்கு பார்த்து அறிவிக்க வேண்டியது என் கடமை என்று அவற்றை நானே பிரித்து பார்த்தேன். நேர்முக பார்வைக்கு உன்னை வர சொல்லி ஒவ்வொரு கம்பெனியும் நீ வர வேண்டிய தேதியை குறிப்பிட்டு இருந்தார்கள். நல்ல வேலை, இடையே 2 வார காலத்திற்கு மேல் அவகாசம் இருக்கிறது. அதனால் அங்கே கவனிக்க வேண்டிய காரியங்களை விரைவாக செய்துவிட்டு நீ உடனடியாக சென்னைக்கு ரயிலிலோ அல்லது பஸ்ஸோ பிடித்து தாமதம் செய்யாது வந்து சேர். அம்மாவுக்கு வணக்கத்தை தெரிவிக்கவும். உனக்கு வேலை கிடைக்கும் வரை உன் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ வசதி வரும் வரை நீ என்னுடன் எங்கள் வீட்டில் தங்கி இருப்பதில் மறுப்பு இல்லை. உன் அத்தை பத்மாவதி. ஊர்வசி பரபரத்து போனாள். அத்தை சொல்வதைப் போல இத்தனை துன்பங்களுக்கிடையே அவளுக்கு வாழ ஒரு வழி சுலபமாக அகப்பட போகிறதா? பட்டணத்திற்கு குடும்பத்துடன் சென்று வேலைக்காக அவள் அலையும் முன் வேலை தானே கேடிக்கொண்டு தாமரைப்பட்டிக்கு வந்து விட்டதா? என்னம்மா கடிதாசி அது? அரை தூக்கத்தில் இருந்த அம்மா நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டு கேட்டாள். அம்மாவிடம் ஓடி தரையில் உட்கார்ந்து கொண்டு அத்தையின் கடிதத்தை படித்து காட்டினாள் ஊர்வசி. கடித உரையின் உள்ளே அத்தை அனுப்பி வைத்திருந்த அந்த கம்பெனிகளின் நேர்முக தேர்வுக்கு அழைப்பு கடிதங்களையும் படித்து விவரமாக சொன்னாள். சிவகாமிக்கு முதலில் அத்தனை விருப்பம் இருக்கவில்லை. தன்னந்தனியாக அவள் சென்னைக்கு புறப்படுவதா? அதுவும் இந்த சமயத்தில் நாட்டாண்மைக்காரர் நாராயணனும் மருந்து கடைக்காரர் மனைவி தங்கம்மாளும் மாற்றி மாற்றி நிலைமை விவரித்த பின்னர் ஒருவாறு ஒப்புக்கொண்டாள். சில நாளில் முதலில் ஊர்வசி சென்னைக்கு புறப்படுவது என்று ஏற்பாடு ஆகியது. நாட்டாண்மைக்காரரின் ஆலோசனையையும் துணையையும் ஏற்றுக்கொண்டு அவள் விரைவாக செயல்பட தொடங்கினாள். வீட்டை கடனுக்கு ஒப்படைத்துவிட்டு அதை கிரயத்திற்கு எடுத்துக்கொண்ட கடைக்காரர் கடன் போக மீதும் தந்த தொகையையும் கல்யாணத்துக்கு வாங்கிய வெள்ளி பாத்திரங்கள், செய்த நகை இத்தியாதிகளை விற்று முதலாக்கி கொஞ்சம் பணத்தை முதலில் திரட்டி கொண்டாள். அவள் சென்னைக்கு போய் திரும்பும் வரை வீட்டு செலவுக்கு கொஞ்சம் பணத்தை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு தம்பி தங்கைக்கு புத்தி சொல்லிவிட்டு புறப்பட்டாள். ஊர்வசியின் துன்பங்களுக்கெல்லாம் அத்துடன் முடிவு காலம் வந்துவிட்டது போன்று அவள் மேற்கொண்ட காரியங்கள் யாவும் வெற்றி பெற்றன. பத்மாவதி அத்தை அவள் வருவதற்கு முன்பே பல இடங்களில் சொல்லி வைத்திருந்தாள். அவளது அயராத முயற்சியால் பைக்ராப்ட் சாலையில் இருந்து உள்ளே சென்ற குணசேகரன் தெருவில் அவளுக்கு வசிக்க ஓர் இடம் கிடைத்து விட்டது. 2 அறைகள், ஒரு சிறு தாழ்வாரம், பொது நடை, பொது கழிவறை, 5 குடித்தனத்தில் அவர்கள் பகுதியும் ஒன்று. வாடகை 200 ரூபாய். 3 மாத வாடகை முன்பணமாக தந்துவிட வேண்டும். இதை தவிர
மின்சார விளக்குகளுக்கு மாதம் 12 ரூபாய் தனிப்பட கட்ட வேண்டும். வீட்டுக்கார ஐயா மிகவும் கடுமையாகத்தான் பேசினார். வேறு வழி இருக்கவில்லை. சென்னையில் வசிக்க அப்படி சுலபமாக இடம் கிடைத்து விடாது என்பது அவளுக்கு தெரியும். பத்மாவதி அத்தையின் பலத்த முயற்சியால் கிட்டியதை அவள் விட விரும்பவில்லை. முதல் வேலையாக தன் குடும்பம் பட்டணத்தில் வந்து குடியேற இடத்தை பிடித்து கொண்டாள். கையோடு கொண்டு வந்த பணத்தில் வாடகை மற்ற செலவுகள் போக மீதம் இருந்ததை பத்திரமாக அருகில் இருந்த வங்கி ஒன்றில் தன் பெயரில் போட்டு வைத்து கொண்டாள். அடுத்தது வேலை தேடும் படலம். நேர்முக பார்வைக்கு வர சொல்லியிருந்த அந்த 3 கம்பெனிகளுக்கும் குறித்த நாட்களில் குறித்த நேரத்தில் சென்று வந்தாள். அவளது நல்ல காலம். இரண்டாவதாக அழைத்த நிறுவனத்தில் எடுத்த எடுப்பிலேயே அவளுக்கு வேலை கிடைத்து விட்டது. சாரதா சர்ஜிக்கல் எனும் பெரிய நிறுவனம் நகரத்தில் நைனியப்பன் தெருவில் இருந்தது. தலைவலி மாத்திரை, ஊசி மருந்தில் இருந்து அறுவை சிகிச்சைக்கு தேவைப்பட்ட பல ஆயுதங்கள், மருத்துவமனைக்கு வேண்டிய சாமான்கள் அனைத்தும் மொத்த விற்பனை செய்யும் ஒரு பிரபலமான நிறுவனம் அது. புதிதாக கட்டப்பட்ட 3 அடுக்கு மாளிகை. கீழ்த்தளத்தில் வரவேற்பறையில் சன்மைக்காவில் பளபளத்த சிங்காரமான வளைந்த மேஜைக்கு பின்னால் அவள் அமர்ந்து வந்தவர்களை வரவேற்று தகவல் எடுத்துக்கொண்டு கேட்டதற்கு பதிலளித்துவிட்டு அதே சமயம் தொலைபேசி பெட்டியை இயக்கி அந்தந்த பகுதிக்கு தொடர்பு கொடுக்க வேண்டிய பணி அவளுடையது. மாத பிடிப்புகள் போக சம்பளம் 830 ரூபாய் என்று கேட்டதுமே அவள் வேலையை இறுக்கமாக பற்றி கொண்டு விட்டாள். பட்டணத்தில் 4 பேர்கள் சாப்பிடவும் 2 குழந்தைகளுக்கு கல்லூரி படிப்பு கொடுக்கவும் வாடகை கட்டவும் அந்த சம்பளம் பற்றாது. அவள் அறிவாள். ஆனால் அண்ணன் கேட்டுக்கொண்டபடி அவர்களுக்கு பசி தெரியாது. அவளால் அந்த சம்பளத்தில் கஞ்சி ஊற்றி காப்பாற்ற முடியும். முதலில் வம்பு பேசி அவர்களை வதைக்கின்ற அந்த கிராமத்தை விட்டு புறப்பட வேண்டும். ஒரே உறுதியுடன் அவள் வேலையில் சேர்வதற்கு அவகாசம் வாங்கி கொண்டு ஊர் திரும்பினாள். 30 ஆண்டுக்கு மேல் வாழ்ந்த வீட்டையும் பழகிய மனிதர்களையும் இன்ப துன்ப நினைவுகளையும் உதறிவிட்டு பட்டணம் புறப்பட்ட கிளம்பிய போது சிவகாமி அழுது விட்டாள். ஊர்வசிக்கும் தேரமாகத்தான் இருந்தது. ஆனால் தாமரைப்பட்டியில் அவர்களுக்கு வருங்காலமே கிடையாதே. உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு தங்களுடன் கடைசி வரை அன்புடன் பழகிய நாட்டாண்மை நாராயணனிடமும் தங்கம்மாளிடம் பிரியா விடை பெற்று கொண்டு ஒரு நாள் காலை குடும்பத்துடன் பட்டண வாசத்துக்கு புறப்பட்டு விட்டாள். அத்தியாயம் 6. அன்று அவளுக்கு விடுமுறை நாள். அடையாறில் வசித்த அத்தை பத்மாவதியை நேரில் சென்று வீட்டுக்கு ஒரு முறை வந்து விருந்து சாப்பிட அழைக்க வேண்டும் என்பது அம்மாவின் ஆசை. அந்த மகராசியின் தொடர்ந்த உதவி மட்டும் அவர்களுக்கு அப்போதைக்கு அப்போது கிட்டிராவிடில் அவர்களால் சென்னை வாசத்தை சமாளிக்க முடியாது என்பது சிவகாமியின் அழுத்தமான அபிப்பிராயம். ஊர்வசியும் அத்தைக்கு தாங்கள் மிகவும் கடமைப்பட்டு இருப்பதை உணர்ந்து தானே நேரில் அழைக்க வெகு காலையிலே புறப்பட்டாள். யோகேந்திரனும் மேனகாவும் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்களுடன் தேறிவிட்டனர். அந்த வகையில் மிகவும் சிரமமின்றி ஒரு பெண்கள் கல்லூரியில் பொருளாதாரத்தை பாடமாக கொண்டு BA வகுப்பில் மேனகா சேர்ந்து விட்டாள். பத்மாவதி அம்மாள் தன் சொந்த செலவிலே அவளுக்கு கல்லூரிக்கு உடுத்தி செல்ல சேலைகள், படிக்க புத்தகங்கள் இத்தியாதி வாங்கி கொடுத்து முதல் பகுதிக்கு வேண்டிய சம்பளமும் கட்டி உதவினாள். சில மாதங்களுக்கு பின் மேனகாவுக்கு படிப்பை தொடர்வதற்கு ஏற்ற உதவி சம்பளம் கிட்டிவிட்டது. தம்பி யுகேந்திரன் IIT நுழைவுத் தேர்வில் முதல் 300 பேருக்குள் 7ஆவதாக வெற்றி பெற்றதனால் உதவி சம்பளத்துடன் என்ஜினியர் படிப்பிற்கு அவனுக்கு IITயில் இடம் கிடைத்துவிட்டது. ஆனாலும் அக்கா ஊர்வசி அவனது ஹாஸ்டலுக்குண்டான மாத செலவை கட்டியாக வேண்டியிருந்தது. வீட்டு செலவு, போக்குவரத்து செலவு, தம்பி தங்கை படிப்பு செலவு இவற்றுடன் அவள் தனக்காகவும் கொஞ்சம் செலவு செய்து கொண்டாக வேண்டியிருந்தது. அவளது வேலை அப்படிப்பட்டது. பெரிய நிறுவனங்களின் வரவேற்பு பகுதியில் பணிபுரியும் பெண்களுக்கு அழகான தோற்றம், படிப்பு, பேசும் திறமை இவைகள் மிக அவசியம். அவர்களை நியமிக்கும் அலுவலகங்கள் முதல் தகுதியாக இவற்றை மிகவும் எதிர்பார்க்கின்றன. சிறுசிறுவென்று கடுமை ஒழியும் முகத்துடன் கரும்பூனையாக மேசைக்கு பின்னால் எரிச்சலோடு சீறி கொண்டிருக்கும் ஒரு பெண்ணால் வியாபாரமே கெட்டுவிடும் என்று அந்த நிறுவனங்கள் நினைப்பதில் உண்மை இருக்கத்தான் இருந்தது. அந்த வேலைக்கு உண்டான எல்லா தகுதிகளும்
ஊர்வசியிடம் இருந்ததால் தான் சற்றென்று அவளுக்கு வேலை கிடைத்துவிட்டது. அதனால் அவள் தன் தோற்றத்தில் மிக்க அக்கறையை காட்ட வேண்டியிருந்தது. கஞ்சியில் மொறுமொறுத்த பெட்டி போட்ட வண்ண வண்ண வாயில் சிலைகளை உடுத்தி கொண்டு நாளைக்கு ஒரு விதம் அலங்காரத்திலே மிதமான ஒப்பனையில் பளிச்சென்று பார்ப்பவர்களுக்கு தெரிய வேண்டி இருந்தது. முக பவுடருக்கும் நகைப்பூச்சிக்கும் சில அதிகப்படியான சேலை துணிமணிகளுக்கும் அவள் செலவழிக்க வேண்டியிருந்தது. அந்த நிறுவனத்தின் வரவேற்பு பகுதி மேசைக்கு பின்னால் தான் அவள் வந்தவர்களிடம் பற்கள் தெரிய, புன்னகை முகம் முழுவதும் விரிய, கண்களில் சிரிப்பு வழிய அழகாக பணிவாக பேசினாள். அழகான பெண் சிரித்து கொண்டு பேசுகிறாள் என்று வந்தவன் அதை தெம்பாக கொண்டு வேலையை முடித்து கொண்டு அவன் வெளியே வந்ததும் அவளை அணுகினால் அந்த சிரிப்பு நெருப்பாக வெடித்தது. மிஸ்டர், உங்களுக்கு என்ன வேணும்? அலுவலக நேரத்தில் வரவேற்பறைக்கு வந்து கேட்டுக்கொள்ளுங்கள். தெருவிலே நின்றுக்கிட்டு யாரிடமும் பேசுகிற பெண் வேறு கெட்சா பாருங்க பற்றென்று சொல்லிவிட்டு வந்தவள் தொடர நினைக்கும் உறவை அங்கேயே ஒரே வெட்டாக வெட்டி விடுவாள். நெருப்பை தொட்டு கையை சுட்டு கொண்ட குழந்தை மறுபடியும் நெருப்பு அருகில் போகுமா? காதல் என்ற உணர்வுகளை குழப்பிக்கொண்டு அரவிந்தனிடம் ஏமாந்து அவளது குடும்பத்திற்கு அவமானத்தையும் அழிவையும் கொண்டு வந்து விட்டவன் ஆச்சே. இனியும் அவள் ஏமாறுவாளா? பலவும் யோசித்தபடி அவள் பஸ் நிலையத்தில் காத்து நின்றாள். அடையாறு போகும் பஸ் வந்தது. கூட்டத்தில் இடித்து புகுந்து கொண்டு பெண்கள் இருக்கை பகுதியில் ஒண்டி உட்கார இடம் பிடித்து கொண்டு விட்டாள். காசை எண்ணி கொடுத்து பயண சீட்டை வாங்கி கொண்டு திரும்பிய போது ஒரு கணம் அவள் திடுகிட்டு போனாள். அவளுக்கு சில இருக்கை முன்னால் எதிர்ப்புற சாலையை பார்த்த வெண்ணம் இருக்கையின் வாரத்தில் அமர்ந்திருந்தவனை கண்டு அவள் பதறி போய்விட்டாள். அவன் அரவிந்தன். நெஞ்சிலே ஒரு படபடப்பு. இருக்கை முள்ளாக குத்தியது. டாக்டர் அரவிந்தன். இப்படி திரும்பி உங்கள் மூஞ்சியை கொஞ்சம் காட்டுங்க. உரத்த குரலில் கத்த வேண்டும் போன்ற ஆவேசத்தில் அவள் உடம்பு நடுங்கியது. சென்னைக்கு வந்ததும் சாரதா சர்ஜிக்கலில் வேலைக்கு அமர்ந்ததும் அவள் தன் மேலதிகாரியிடம் பகல் உணவு நேரத்தில் தொலைபேசியில் தன் உறவினர்களுடன் அவசரத்திற்கு எப்பொழுதாவது பேச அனுமதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். வேலைக்கு அமர்ந்த முதல் வாரமே அந்த அனுமதியை பயன்படுத்த தொடங்கினாள். முதலில் அரவிந்தன் வேலை செய்த அந்த பிரபல மருத்துவமனையை தொலைபேசியில் அழைத்தாள். டாக்டர் அரவிந்தனை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? அவரது சிநேகிதன் தங்கை நான். அவசரமாக ஒரு செய்தி சொல்லணும்.